பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். கலையரசன் தன்னை ஒரு அரசனாகவே உணர்ந்து தான் ஒரு மாவீரன் அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்வதி கூட 2 பேரும் அவங்க ஒரு மகாராணி போலவும் இவர் ஒரு மகாராஜா போலவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் என்ன பேசினாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ கலையரசன் நேற்று அவரோட ஸ்டோரியை சொன்னார். ஸோ அவரோட ஸ்டோரி சொல்லும் போதே நான் எப்படிப்பட்ட முடிச்சவிக்கி மொல்ல மாதிரி கேப் மாதிரி என்னென்ன கேரத்தனெல்லாம் பண்ணியிருக்கேன், என்னென்ன கிறுக்குத்தனம் உருட்டுத்தனம் எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற எல்லாத்தையும் மனுஷன் சொன்னார். பட் அவரோட ஸ்டோரியை கேட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, அவன் தப்பு பண்ணியிருக்கான், பட் உணர்ந்துட்டான். மனித இயல்பு தான் தப்பு பண்ணுறது, பட் அவர் திருந்தி வாழ்வார் அப்படின்ற நம்பிக்கையில் ஆதரையெல்லாம் கூப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. லைக் அவங்களே சொல்லிட்டாங்க, கலை நான் உங்களை நான் தான் நாமினேட் பண்ணேன், நீங்களாகட்டும் இல்லை திவாகர் ஆகட்டும் இவங்களெல்லாம் நான் தான் எலிமினேஷன், இவங்களாம் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும், இவங்க இந்த சொசைட்டிக்கு என்ன சொல்லித்தர போகிறாங்க, கண்டென்ட் அப்படின்ற பேரில் இவங்க இந்த சொசைட்டியை இது ஸ்பாயில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க எதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நான் தான் நாமினேட் பண்ணேன். ஆனால் நீங்கள் கண்டென்ட்டுக்காக இதெல்லாம் பண்ணாதீங்க, இனிமேலாவது நீங்கள் திருந்தி வாழுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஆதிரை சொல்லவும் இவனும் மண்டையை ஆட்டிக்கிட்டு கலையரசனும் மண்டையை ஆட்டிக்கிட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். என்ன இவன் நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு அப்போவே தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக அது நந்தினி ஆகட்டும் இல்லை பிரவீன் ஆகட்டும் வினோத் ஆகட்டும் எல்லாருமே நானும் நல்லா நாமினேட் பண்ணேன், பட் இனிமேல் உன்னோட ஸ்டோரி கேட்கும்போது உனக்கு புரியுது, பட் இனிமேல் நீ மாறிடு அப்படின்ற மாதிரி பேசினாங்க. எல்லாத்தையும் மண்டையை கேட்டுட்டு இருந்தவன் மண்டையை ஆட்டி கேட்டுட்டு இருந்தவன் இன்னைக்கு காலையில் உட்காந்து ஊர் கிளவி மாதிரி ஏடி உனக்கு கதை தெரியுமாடி அப்படின்ற மாதிரி நம்மளோட அக்கா இருக்காங்களே பாரு அண்ட் கலையரசன் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாருக்கு நேற்றுலேருந்தே கோபம். பாரு சொல்லிட்டாங்க, அப்படியே நான் ஒரு பாம்பு மாதிரி மனசுக்குள்ளே விஷத்தை கன்னிங்காக வச்சுக்கிட்டே இருப்பேன். நேற்று என்னோட பக்கெட்டை தள்ளி விட்டு என் கையை உடைச்ச அந்த கெமியை என்னைக்காச்சுனாலும் நான் சம்பவம் பண்ணாமல் விட மாட்டேன். ஸோ பார்வதி ரொம்ப ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. என் கூட சண்டை போட்ட எவன் கூடயும் நான் பேச மாட்டேன்டா, எவன் கூடயும் நான் சேர மாட்டேன்டா, நான் இப்படி தான்டா இருப்பேன். என்னோட பிளாக் லிஸ்ட் கூடிக்கிட்டே இருக்குது. அது கெமி, நேற்று சண்டை போட்டதுனால கெமி. அவங்க தண்ணி பிடிக்க வந்துட்டாங்க, ஜீன்ஸை எடுக்காமல் ஏன் தண்ணி பிடிக்க வந்தீங்க அப்படின்னு கேட்ட கனி, அப்புறம் ஆதிரை, நந்தினி, சபரி அப்படின்னு அவங்க பிளாக் லிஸ்ட் கூடிக்கிட்டே போயிட்டுருக்கான். இவங்க கூடலாம் என்னானாலும் நான் பேச மாட்டேன். சும்மா இன்றைக்கி சண்டை போட்டு நாளைக்கு சிரித்து பேசுறது என்னால் அதெல்லாம் நடக்காது. மக்கள் என்னை என்ன வேணாலும் நினச்சிட்டு போங்க. அவங்க இதை நிறைய தடவை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. மக்களே நீங்கள் என்ன வேணாலும் நினைங்க, திமிரு பிடிச்சவ அடங்க, அப்புறம் என்ன நினச்சாலும் நான் இப்படி தான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மக்களே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டாங்க. அப்படி நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே தான் இருக்கணும்னா மூடிக்கிட்டு உங்கள் வீட்டில் உங்கள் ரூமை மூடிக்கிட்டு உங்கள் வீட்டிலே இருந்திருக்கலாமே. எதுக்கு இதில் வந்தீங்க? பிக் பாஸ் அப்படின்றது ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த கிறுக்கு பயலுக இப்போ ஒரு டான்சர், ஒரு சிங்கர், ஒரு பைத்தியக்காரன், ஒரு நார்மலாக இருக்கிறவன், ஒரு சாமியார்னு சொல்லக்கூடாது, ஒரு போலி சாமியார், இப்படி எல்லாரையும் உள்ளே போடுறதுக்கு காரணம் சொசைட்டியில் இப்படி எல்லாம் கலந்த மக்கள் இருப்பாங்க. அவங்க கூட போராடி நீங்கள் வெல்றீங்களா அப்படின்றதான் இந்த பிக் பாஸோட கான்செப்ட். அதுக்காக தான் இப்படி ஒரு மிக்ஸ்டாக இவ்வளோ பீப்புளை அவங்க எடுக்கிறதுக்கான காரணம். ஆனால் நான் என் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே தான் இருப்பேன்னா அது எப்படி கரெக்டாகும்? இது ஒரு டாஸ்க். இங்கே யாரும் உங்களை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இப்படி சண்டை போட மாட்டாங்க. இது ஒரு கேம் ஷோன்னு வரும்போது அதில் இதெல்லாம் நடக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம புரிஞ்சு தான் நம்ம கேமுக்குள்ளே வரோம். அதுக்கப்புறம் நான் இவன்கிட்ட பேச மாட்டேன், அவன்கிட்ட பேச மாட்டேன், அப்படிலாம் இருந்தால் உங்களால் இந்த கேமில் இருக்க முடியாது. நாளைக்கு ஏதோ ஒரு டாஸ்கில் அவங்களும் நீங்களும் ஒன்றா சேர்ந்து செய்ய வேண்டியது வரும். அன்றைக்கி என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த ஒரு மெச்சூரிட்டி ஃபஸ்ட்டு வேணும். இது என்னோட கேம், என் கேமில் இந்த பிரச்சனை நடந்துச்சு, பட் அது அந்த கேமோட முடிஞ்சிச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் நீ என்னோட ஹவுஸ்மேட் அப்படின்றது இருக்கணும். பட் பார்வதி அப்படியெல்லாம் கிடையாதுடா, நான் இப்படி தாண்டா இருப்பேன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அடுத்ததான் நம்ம கலையரசன் நேற்று ஆதிரை என்ன சொன்னா தெரியுமா? ஆதிரை இப்படிப்பட்ட ஆளெல்லாம் எதுக்கு பிக் பாஸ் எடுத்தீங்கன்னு கேமராலலாம் கேட்டாலாம். இவ யார் என்ன கேட்குறதுக்கு அப்படின்னு. உடனே பார்வதியும் வாட் என்ன அவ யார் உன்ன சொல்கிறதுக்கு? ஏண்டி உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை? அவன் ஒரு கலையரசனுக்கு நீ சப்போர்ட் பண்ணணும், உனக்கு அவன் ஜால்ரா தட்டுறான், அவனுக்கு நீ ஜால்ரா தட்டுறன்றதுக்காக கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம்? அந்த கலையரசன்லாம் என்ன பண்ணா இந்த சொசைட்டிக்கு அவனால் எவ்வளோ ஒரு சிலர் புரிஞ்சுக்குவாங்க. நான் எனக்கு நிறைய கடவுள் நம்பிக்கை இருக்குது, நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத நான் உணர்ந்திருக்கேன். கடவுள் நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது. ஆனால் இந்த கடவுளை பேரை சொல்லிக்கிட்டு கடவுள் அதை செஞ்சால் உங்களை காப்பாற்றிடுவார், இந்த பரிகாரம் பண்ணுங்கள், இதுக்கு காசு கொடுங்க, இந்த தகுடு தர, இவனுங்களெல்லாம் நம்பவே மாட்டேன். அவங்கெல்லாம் ஏமாத்து பேர் வழிகள். ஆனால் அதை புரிஞ்சிக்காத மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. போலி சாமியார்களை நம்பி லட்சமாக காசு கொடுக்குற முட்டாள் மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இவங்கிட்ட வர்றவங்க. அது சாமியாராகட்டும் இல்லை வேறு எந்த மதத்தில் யார் சொன்னாலுமே. ஒரு படத்தில் கூட ஒரு டைலாக் இருக்குது, கடவுள் பேசுறதா இருந்தால் உங்ககிட்டே டேரெக்டாக பேசுவார், அவர் எதுக்குங்க ஒரு ஆள் வைக்க போகிறார் அப்படின்னு. ஸோ அது எல்லா மதத்துலேயும் அப்படி ஏமாத்துற கும்பல் ஒன்று இருக்குது. பட் அதை நம்பக்கூடாதுன்றது என்னோட பாயிண்ட். அவங்கள ஏமாற்றி இந்த கலையரசன் இவ்வளோ நாள் பொழைச்சிட்டு இருந்திருக்கான். அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை நல்லா
நல்ல லக்ஸரியாக பார்த்துக்கிறதுக்காக அப்பாவி மக்களை ஏமாத்திருக்கான். இவன் சமுதாயத்துக்கு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்றது உனக்கும் தெரியும். ஆனால் அவனுக்கு நம்ம ஜாலரா அடித்தாதான் அவன் நமக்கு திருப்பி ஜாலரா அடிப்பான்றதுக்காக வாட் ஷீ இஸ் ட்ரைங் டு டூ, அவ யார் உன்னை சொல்கிறதுக்கு அப்படின்னு இவங்க சொல்ல, அவர் உடனே அதானே உனக்கு என்னை பற்றி தெரியாது பாரு, நான்லாம் எனக்கு ஆன் ஸ்பாட் என்னால் பேச முடியும். ஒரு பாடல் வரி, ஒரு திருக்குறள், இல்லை ஒரு கம்பராமாயணம் எதை எடுத்தனாலும் என்னால் பேச முடியும். அது என்னோட டேலண்ட். இவங்களுக்குலாம் அது வருமா அப்படின்றார். ஏண்டா நாயே, உள்ளே இருக்க 20 பேர்கிட்டே உனக்கு பேச தெரில, இதில் நீ இதை பேசி கிழிச்சே அப்படின்ற மாதிரி கடுப்பாகுது. நீ எவ்வளோ அறிவாக இருக்கலாம், ஆனால் உன் அறிவை நீ என்ன பண்ணிட்ட, மக்களை ஏமாத்துறதுக்கு பயன்படுத்தின. அப்படிப்பட்டவன் கேவலமானவன். நீ நல்லா வாழணுன்றதுக்காக அப்பாவி மக்களை ஏமாத்திருக்க. ஏன்னா அவரே சொல்கிறாரு, நான் கண்டென்ட்டுக்காக பண்ணியிருக்கிறேன், நிறைய சேனல்ஸ் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் ஒரு சில இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அப்புறம் எப்படி ஆதரே கேட்டதில் யாராக இருந்தாலுமே ஆதரே இடத்துல கேட்க தான் நமக்கும் தோணியிருக்கும். இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கியா, சரி இனி இதை நீயே ஓப்பனாக சொல்லிட்ட, இனிமேலாவது நீ திருந்தி நட அப்படின்னு அந்த பொண்ணு ஆதரே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த உனக்கு பதிவு பண்ணால், இவன் அதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறான், ஆமாம் இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க, ஆதிரையும் எஃப்ஜியும் அப்படியே பச்சக்குன்னு ஒட்டிக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் யார் அரோராவும் துஷாரும் ஒட்டிக்கிட்டாங்க அப்படின்றான். அப்போ நீ எல்லாரையும் விளக்கு பிடிச்சிட்டு இந்த வேலை பார்க்குறதுக்கு தான் வந்தியா, யார்கிட்ட பச்சக்குன்னு ஒட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் போய் பார்வதியை உரசிட்டு இருந்தான். இப்படி தான் எல்லாரும் பச்சக்குன்னு ஒட்டிக்கிறாங்க அப்படின்னு. நீ கேம் விளையாட வந்தியா, அவன் அதுவே சொல்லிட்டான், நான் கேம் விளையாட வரல, என்னோட பிள்ளைங்களை ஸ்கூல் சேர்க்க மாட்டுறாங்க, அதை மாற்றணும்னு வந்திருக்கேன். மாற்றணும் அப்படின்னு வந்த நீ முதல்ல மாறினியா? நீ இன்னும் மாறல. இன்னும் உன் மனசில் அவ்வளோ வக்ரம் வன்மம் இருக்கே தவிர நீ மாறுறதுக்கான எந்த அறிகுறியும் தெரிலன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த 2 பேரும் இருக்காங்க இல்லையா, பார்வதி அண்ட் கலையரசன், 2 பேரும் உட்காந்துட்டு இப்படி ஊர்க்கிழவி மாதிரி பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பட் இப்போ பார்க்குறக்கு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரை பார்த்தா தான் எனக்கு பாவமாக இருக்குது. இல்லை தம்பி, உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனாக தெரியுது, இவங்க கூட சேராத அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ பாப்போம் இன்னும் வேறு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.